கதியுமுண்டோ புவனேஸ்வரி, நீ இன்றி துணையுமுண்டோ புவனேஸ்வரி, உன் நினைவின்றி கதியுமுண்டோ புவனேஸ்வரி. பரிவு கொண்டு பௌர்ணமியில் எழுந்து வந்தாயோ சுவாமி, பரத்வாஜர் பூஜையில் திரு காட்சி தந்தாயோ. பரிவு கொண்டு பௌர்ணமியில் எழுந்து வந்தாயோ சுவாமி, பரத்வாஜர் பூஜையில் திரு காட்சி தந்தாயோ. प्रतिदिनं जपदां दवाक्यां नामदुर्लभमिकतपरादिवासे माला क्रीड मधुवारण माननीया कांसे बदे वसुमதி स्वयमेव लक्ष्मी. என்னுடைய பிரபுவனுடைய பத்ததி கம்பளம் விரிச்சு அந்த கம்பளத்துல 7 நதி ஜீவ நதியினுடைய மணல் 7 நதியினுடைய மணலை ஜல்லிச்சு அதோட ரோஜா இதழ்களையும் போட்டு அங்க உங்க பாதம் படும்படியா நடந்து வரணும். நடந்து வந்து அதுக்கு முன்னாடி என்ன சுவாசினிக்கு வஸ்திரம் கொடுத்து பூமாலை கொடுத்து நலுங்கிட்டு அந்த சுவாசினிகளை அந்த மண் படும்படியா காலில் மண் படும்படியா கூட்டுன்னு வரணும். கூட்டுன்னு வந்துட்டு அவளை அம்மாம் இம் ஈம் உம் ஊம் ரும் ரூம் லும் லும் ஏம் ஐம் ஓம் ஔம் அம் நமஹ இந்த மாதிரி அந்த முக்கோணத்தில் லலிதா திருவர சுந்தரிக்கு பக்கத்தில் இந்த 15 திதிநித்தியாவும் இருக்காங்க. காமேஸ்வரி, பகவானினி, வஜ்ரேஸ்வரி, பேருண்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இங்கே உட்கார வச்சு மிருஷ்டான்ன போஜனம்னு சொல்லியிருக்கு. மிருஷ்டான்ன போஜனம்னா போஜனத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது. எங்கள் அப்பானுடைய இது எல்லாம் வந்து செஞ்சதெல்லாம் எங்கள் அப்பா இந்த மாதிரி கம்போசிங். இங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு சொன்னாக்கா இவா பாக்கியம் பண்ணியிருக்கா. அதனால தான் எங்கள் அப்பா போல நடந்துட்டுருக்குங்க. அந்த நடந்து வந்த மண்ணை வெள்ளி சம்புடத்தில் போட்டு பூஜை அறையில் வச்சு சௌந்தரிய லகரி ஸ்லோகத்தை இவ்வளோ 1000 ஜபிக்கணும்னுட்டு இருக்கு. ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியில் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அம்பாளுடைய பாததூளிய இப்போ நீங்கள் நடந்து வந்த பாததூளி அது சொல்கிறேன். பாததூளி அம்பாளுடைய பாததூளியை வச்சுட்டு தான் பிரம்மாவுக்கு படைத்தல், விஷ்ணுவிற்கு காத்தல், ருத்ரனுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படிதான் சொல்லணும். சம்ஹாரம்னு சொல்லக்கூடாது. சம்ஹாரம்லாம் அவர் பண்ணலை. இப்படி எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி அவ அந்த பஸ்பத்தை என்ன பண்ணுறாளா, சிரசில் வச்சுட்டு அவளுக்கு அந்த போஸ்ட் கிடைச்சிதான். இந்த பஸ்பத்தை பூஜை பண்ணி தான். எப்படி நீங்கள் நடந்து வந்தீங்க இல்லையா, அந்த பாத தூளி உங்கள் பாத தூளிக்கு அவ்வளோ விசேஷம். அந்த பாத தூளி கிடைக்கவே கிடைக்காது எல்லாருக்கும். நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா இப்போ சாதாரணமாக எல்லாருக்கும் எல்லா யோசனைகளும் வரும், எல்லா இதுவும் வரும். ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு தோணும், அது பண்ணும் இது பண்ணும் இப்படிலாம் தோணும். எல்லாம் உட்காந்துட்டு யாராவது ஒரு சுவாசினி நாம தேவியா ஆவாகனம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு நினச்சி உட்காரணும். தேவியா ஆவாகனம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு நினச்சி உட்காரணும். உட்காந்துட்டு இந்த மிருஷ்டான்ன போஜனம் சாப்பிட்டு அந்த தாம்பூலத்தை கொடுத்து அந்த தாம்பூலத்தை கொதப்பும் போது தரிசனம் பண்ணணும். தாம்பூலத்தை கொடுக்கும்போது தரிசனம் பண்ணணும். அந்த மாதிரி இந்த சுவாசினிகளை தரிசனம் பண்ணுறதுக்கு வானத்தில் தேவர்கள்லாம் வராங்க. பிரம்மாதி கடவுளர், இந்திராதி தேவதைகள், ரிக்காதி முனிவர்கள், நவநாத சித்தர்கள் எல்லாரும் இங்கே வராங்க. என்ன வராங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாக்கா, அடாடா இவ்வளவு நேரமாகியும் இங்கே இது நடக்கிறதா, அம்பாளுக்கு இந்த மாதிரி நடக்கிறதா, திதிநித்யா பூஜை நடக்கிறதா, நவதுர்கா பூஜை நடக்கிறதா
பாததூளி வச்சு பூஜை பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாததூளிய மேலே இருந்து பார்த்துட்டு என்ன பண்றாளா, இந்த சுவாசினிக்கு மனசால ஒரு கஷ்டம் இருக்கு, என்னன்னோ இருக்கு, வெளியில சொல்ல முடியல. எல்லாரும் இங்க உட்காந்துருக்காங்க, எல்லாருக்கும் குறைபாடுன்னுட்டு இருக்கு. மேல இருந்து அவ எல்லாரும், நான் சொன்னேனோ இல்லையோ, அவ எல்லாரும் உங்களை எல்லாம் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்றாளாம். உங்களை எல்லாம் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்றாளாம். இங்க இத்தனை சுவாசனையும் அமையிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு புண்ணியம், பூஜை பண்றவாளுக்கு ஒரு புண்ணியம், இதை தரிசனம் பண்ணவாளுக்கு பல புண்ணியம். இதை பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அசதி வரும், சோர்வு வரும், தொய்வு வரும், உற்சாகம் இல்லாம இருக்கும். ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கு பண்ணக்கூடிய அந்த தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய அந்த தாம்பூலமும் நீங்க சேவனம் பண்ணக்கூடிய விசேஷார்க்கியமும் அதை யார் பார்க்கிறாளோ அவ பிரபு ஆயிடுறா. அவ மேன்மையான வாழ்வு அவங்களுக்கு கிடைக்கிறது, எல்லாமான பாக்கியமும் அங்க கிடைக்கிறது. எப்படி பாக்கியம் கிடைக்கிறதா அவளுக்கு? அந்த பாக்கியம் முழு நிலவை பார்த்தவுடன் எப்படி சமுத்திரம் பொங்குகிறதோ அதே மாதிரி இந்த நாமாவளி பாக்யாப்தி சந்திரிகாயை நமஹ அப்படின்ட்டு ஒரு நாமாவளி. இந்த முழு நிலவை பார்த்தவுடன் எப்படி சமுத்திரம் பொங்குகிறதோ அந்த மாதிரி ஒவ்வொரு சுவாசினி வீட்டிலேயும் அந்த மாதிரி பாக்கியம் பொங்க போகிறது என்று லலிதா சகஸ்ரநாமத்திலே வசின்யாதி வாக்தேவதைகள் சொல்கிறார்கள். பாக்யாப்தி சந்திரிகாயை நமஹ. பாக்கியம் வெறும் பொங்கவில்லை, ஜலம், அந்த சந்தோஷம், அந்த சுகம் எப்படி இருக்கிறதாம், பாக்யாப்தி சந்திரிகாயை நமஹான்ட்டு இருக்கான். உங்களுக்கெல்லாம் கிடைக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எங்களுக்கெல்லாம் என்னவா, நாங்க பூஜை பண்றோமோ இல்லையோ, உங்களுக்கு பாததூளி வச்சு அந்த பூஜை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அம்பாளை பேச மாட்டானாங்கிற அளவுல அந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்றா எல்லாருக்கும். இந்த சோடசி உபதேசம் பண்ணவா இருக்கா, என் தங்கை எல்லாம் இருக்கா, சோடசி உபதேசம் எங்க அக்கா இருக்கா, ரேணுகா இருக்காளே, நித்திய நவாவரணம் பண்ணிட்டு சதுராவதி தர்ப்பணம் பண்றா, துர்கா வாராகி சகசநாமம் பண்றா, லலிதா கந்தர் அனுபூதி, என்ன மாதிரி திருப்புகள், இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது இவா முனையாமலேயே அந்த பலம் கிடைச்சிடும், அந்த வாக்கு கிடைச்சிடும். அந்த வாக்கு கிடைக்கிறதுக்காக தான் எல்லாரும் ஏங்கின்னு இருக்காங்க. இந்த சுவாசனிகள் எப்போ வருவா, எப்போ பாதம் பட போறது, அந்த பாத தூளியை எடுத்து எப்போ சிரசில் தடவிக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பக்தன் ஏங்குவானா. பக்தன் ஏங்கினதுனால என்ன போல என்ன ஆயிடுறதா, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு தினம் கிடைச்சிடுது. இந்த மாதிரி ஒரு தினம் கிடைச்ச உடனே சுவாசினிகளை கொண்டாடுகிறார்கள், சுவாசினிகளை ஆராதிக்கிறார்கள், சுவாசினிகளை போற்றுகிறார்கள், சுவாசினிகளை பூஜிக்கிறார்கள். அந்த மாதிரி கிடைச்சிடுது. நீங்களுமே இந்த போகும்போது இந்த மாலை உங்களுக்கு போட்டிருக்கா இல்லையா, இது வெறும் மாலை இல்லை, இந்த மாலை அப்படியே வீட்டில் எடுத்துன்னு போய் வைங்க. இந்த மனம் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு செல்வம், நீண்ட செல்வம், அப்படியே நிறைய செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்க போறது. வேணுமோ இல்லையோ நமக்கு எல்லாருக்கும், யாருக்கு வேண்டாம், எல்லாருக்கும் வேணும். பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பேரன்கள் நல்லா இருக்கணும், பேத்திகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆதிசங்கர் என்ன சொல்றாரு, தான் சேவதே பசுமதி ஸ்வயமேவ லக்ஷ்மிக்கு. சுவாசனி பூஜையை பார்த்துட்ட உடனே என்ன பண்றாளா, தான் சேவதே பசுமதி ஸ்வயமேவ லக்ஷ்மிக்கு. அடடா, சுயமாக அவளே வந்து விடுகிறாள், சுயமாக அவளே வந்து சேவனம் பண்றாளாம் லக்ஷ்மி. லலிதா திருசுந்தரிக்கு இந்த மாதிரி பூஜை பண்றாங்க, இந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு தான் சேவதே வசுமதி ஸ்வயமேவ லக்ஷ்மிக்கு அந்த அளவுக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் சொல்றாரு. இந்த இது கடைபிடிச்சவா, சுவாசினி கடைபிடிச்சவா லலிதா சகஸ்ரநாமத்தை ஒரு நாளைக்கு 2 தடவையோ 3 தடவையோ 1 தடவையோ பாராயணம் செய்யலாம். லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கிற மாதிரி வேற எந்த சகஸ்ரநாமமும் கிடையாது. இந்த சௌந்தரிய லகரியில இருக்கிறபடி தான் இப்ப பூஜை நடக்கிறது, உங்களுக்கு எல்லாம் இந்த பூஜை நடக்கிறது. அதுல என்னவா உங்களுக்கு
இந்த 15 திதிநித்தியால க ஏ இ ல ஹ்ரீம் அ ச க ல ஹ்ரீம் ச க ல ஹ்ரீம் இந்த அங்கிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு திதிநித்தியா 6வது திதிநித்தியா அங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த ககார ரூபாய ஏகார ரூபாய ஈகார ரூபாயங்கிற மந்திரத்தை உங்களுக்கு பூஜிப்பாங்க. இந்த பிரசாதம் தான் நான் சொன்ன மாதிரி பிரம்மாவுக்கு படைக்கிற தொழிலும் விஷ்ணுவுக்கு காக்கிற தொழிலும் ருத்ரனுக்கு திதி பண்ற தொழிலும் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறதுக்காக இது அப்படியே கிடைச்சிருக்கு. அதனால இந்த மாலையை கொண்டு போய் வைங்க, மாலையை கொண்டு போய் ஆற்றுல வைங்க. ரொம்ப சௌக்கியம். ரொம்ப இது உங்களுக்கெல்லாம் நீங்கள் போஜனம் போடுறாலோ இல்லையோ இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கோங்க, இந்த இனிப்பை எடுத்துக்கோங்க. உங்கள் பேரனுக்கு கொடுங்க, உங்கள் பேத்திக்கு கொடுங்க. ரெண்டாவது உங்களுக்கு பாட்டிலாம் இருப்பா, அவளுக்கு இதை கொடுங்க. ரொம்ப சௌக்கியம், நன்னா இருப்பாங்க. மங்கள வார்த்தை இருக்கும் வீட்டில், அசப்தம் இருக்காது. அசப்தம் சே போ வா ஆமாம் எனக்கு எல்லாம் தெரியும். இது எல்லா ராத்திலையும் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து எல்லாரும் சொல்கிற வார்த்தை. அமங்கல சப்தம் இருக்காது, அமங்கல சப்தமே இருக்காது. குபேரன் வரானா, குபேரன் வந்து பார்த்துட்டு இவாளுக்கு தான் கொடுக்கணும் ஐஸ்வர்யத்தை, அம்பாள் வச்சுட்டு இருக்கா. குபேரன் டிஸ்ட்ரிபியூட்டர், விநியோகஸ்தர். என்னவா அவளுக்கு எல்லாருக்கும் செல்வம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்கு அந்த பதவி கிடைச்சிருக்கு. குபேர பூஜ்யாயை நமஹ, அம்பாள் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குபேரன் பார்க்குறானா வந்து அஷ்டதிக் பாலகர், அவன் வந்து பார்க்குறானா வந்து, ஓ இப்படி சுவாசனி பூஜை இங்கே நடக்கிறதா, இந்த மாதிரியா, அடாடா இவெல்லாம் இந்த மாதிரி இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை நிலவ வைக்கிறதுக்கு ஐஸ்வர்யம் வேணும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு குபேரன் வேணும், குபேரன் கொடுக்கறதுக்கு அம்பாள் உத்தரவு வேணும். அந்த மாதிரி எல்லாருக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கிறவா எல்லாருக்கும் நாட் ஓன்லி குபேர செல்வம், நாட் ஓன்லி மனசுல எவ்வளோ கிளேசம், மனக்கிளேசம் தானே. சிந்தாகுலமா ஆனவை தீர்த்தினையால் சிந்தை ஆகுலம், சிந்தைன மனசு, ஆகுலம்னு கிளேசம், சிந்தாகுலம். இந்த சிந்தாகுலம் எப்படி இருக்கான், தூக்கம் இல்லாம பண்றது, புரண்டு புரண்டு தூங்கணும். என்ன வசதி இருந்தாலும் தூக்கம் வராது. இந்த பிரசாதம் அந்த மாதிரி இல்லையா. முதல்ல மனக்லேசத்தை இல்லாம பண்றது, மனசஞ்சலத்தை இல்லாம பண்றது, மனசபலத்தை இல்லாம பண்றது இந்த பிரசாதம். அதுக்கப்புறமா ஆத்துல என்னென்னவோ கஷ்டம், என்னென்னவோ கஷ்டம், இங்க இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் என்னென்னவோ கஷ்டம். ஆதாரமிலே அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே அப்படிங்கிற மாதிரி, என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ அம்பாள், என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ அம்பாள். அம்பாளை பார்த்து பார்த்து இங்க இருக்கிற அத்தனை பேரும் மனதால பூஜிக்கணும். மனசுல கோயில் கட்டணும். சிந்தாமணிக்கு இருக்கும் பக்கத்துல சிதக்னி குண்டம், வாராகியனுடைய ரதம், சியாமலாவனுடைய ரதம், அந்த இடத்துல லலிதா திரிபுர சுந்தரி இருக்கா. லலிதா திரிபுர சுந்தரி அந்த மாதிரி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கா. சிம்மாசனம் படு பயங்கரம். சிம்மாசனம் எப்படி இருக்கான், பயங்கரமா பார்க்கறதுக்கு, ஐயோ கிட்ட போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ என்ன இருக்காளாம், கருணா சமுத்திரம். வாம்மா இங்க வாம்மா, இங்க வாம்மா, என்னம்மா வேணும், என்ன வேணும், ஏன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ அம்பாளை பார்த்த உடனே சொல்லுவாளா, சொல்ல முடியுமா, வாய் வருமா, பார்த்த உடனே உன்னை பார்த்ததே போரும், எதுவுமே வேண்டாம், சொல்ல தெரியலம்மா, உனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் என்ன பண்றாளா, அண்ணா இரு, தீர்க்க சுமங்கிலி பவ, அண்ணா இரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூஜை தான் தீர்க்க சுமங்கலியத்தை கொடுக்கறது எல்லாருக்கும். இது லட்சுமி இருக்க பாரு, என்ன இருந்தாலும் புருஷனை என்ன வேணா சொல்லுவா லட்சுமி, ஆனா புருஷனை அரவணைச்சுப்பான். புருஷனை அரவணைச்சுண்டு என்ன வேணா செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கா லட்சுமி. அந்த மாதிரியான தீர்க்க சுமங்கலித்துவம் என்ன, புருஷன் நன்னா இருக்கணும், புருஷன் ஆரோக்கியமா இருக்கணும், புருஷன் ஆயுஷோடு இருக்கணும். புருஷன் ஆயுஷோடு இருக்கும்போது இந்த தாலி பலம் பெறுது,
இந்த தாலிக்கு உண்டான சக்தி. அந்த சக்தியினால் இந்த சக்திகள் இருக்காங்களே, ஸ்திரீ சக்திகள், இவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி செய்து விடுகிறாள் தேவி. எப்படின்னா, மன்மதனை சுவாமி நெற்றிக்கண்ணால எரிச்சிடுறாரு. மன்மதன், ரதிதேவி ஓடி அம்பாள்கிட்ட வரா. தீர்க்க சுமங்கலி பாவ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. அம்மா, என் புருஷன் உன் கண்ணுக்கு மாத்திரம் தெரியுமா, ஓ அண்ணா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தத்துவமான தீர்க்க சுமங்கலி பவங்கிற வார்த்தைக்கு அது பலிக்கும், இன்று பலிக்கும். அந்த மாதிரி தினம் இன்னைக்கு. அந்த மாதிரி எல்லாரும் வேண்டிக்கணும். எத்தனை சுவாசினி பூஜையில நம்ம உட்கார்றோம், எத்தனை சுவாசினி பூஜையில இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, நீ நினைக்கலம்மா, நீ நினைக்கல, இது யாரும் நினைக்கல, லலிதை நினைக்கிறா. லலிதை நினைச்ச உடனே நீ எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்க. அதே போல உன்னை கூப்பிட்டு வரிச்சு யாரும் வந்து இரு கரம் நீட்டி உங்களை கூப்பிட்டுருக்கோம், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இப்போ திதிநித்யா, அங்க நவதுர்கா, நீங்க இப்போ திதிநித்யா. இந்த திதிநித்யாவை இவங்க தான் 16 கலைகளையும் தருகிறார்கள். இந்த 16 கலைகளையும் கொடுத்து விட்ட பின்பு சௌந்தரியம், சௌபாகியம், கீர்த்தி, வீரம், துஷ்டி, புஷ்டி, ஞானம், மேதை, சக்தி, சாந்தி, சாம்ராஜ்யம், ஆரோக்கியம், சந்தானம் இவ கொடுத்துட்ற. இந்த மாதிரி இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொல்றேன், இந்த பிரசாதத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த பிரசாதத்தை நன்னா சாப்பிடுங்க. எல்லா ரோகமும் நசித்து விடும், போயிடும். எல்லாரும் நன்னா இருப்பாங்க. திருப்பி கொடூரமான வியாதி இருந்தா கூட போயிடும், எல்லாரும் நன்னா இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சுவாசினி பூஜையில என்னன்னு கேட்டாக்கா, ரொம்ப டயர்டா இருக்கும். ஆனா பண்ண 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 உற்சாகம் வந்துடும். பண்ண 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 உற்சாகம் வந்துடும். எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் அம்பாள் பார்த்துட்டே இருக்கா. அவங்கள லலிதை உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த குழந்தையா, அந்த குழந்தையா, அந்த குழந்தையா, அந்த குழந்தையா. இந்த குழந்தை லலிதா சகஸ்ரநாமம் சொன்னா திவ்யமா இருக்கு. இந்த குழந்தை பாடுனாக்கா ரொம்ப இனிமையா இருக்கு. இந்த குழந்தை சௌந்தரிய லகரி சொன்னாக்கா பரம சௌக்கியமா இருக்கு அப்படின்ட்டு அந்த லலிதை பார்க்குற அவங்களெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. எதுவும் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்க, இந்த சுவாசினி பூஜைக்கு ஒத்தாசை பண்ணலாம். ஒத்தாசை பண்றவாளுக்கு 2 மடங்கு பலன், 2 மடங்கு பலன் கிடைச்சிருது எல்லாருக்கும். இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த பிந்து இது விசேஷார்க்கியம் கொடுக்குறாலோ இல்லையோ, அதை சேவனம் பண்ணும்போது உடம்புல பரமசக்தி, அந்த பராசக்தி கொடுக்குறா. அது எல்லாம் நம்ம அனுபவிக்கணும். இன்னைக்கு அனுபவிச்சு எல்லாம் இருந்து லலிதா திருப்ப சுந்தரி நம்மளை பார்க்க ஆரம்பிச்சுட்டான்னு நாம எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கணும், எவ்வளோ பக்தியா இருக்கணும், எவ்வளோ பிரேமையா இருக்கணும். அந்த அம்பாளை பார்க்கணும், அம்பாள் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பிரேம ரூபாயை நமக பிரியங்கரியை நமக. பிரேம ரூபா பிரியங்கரி, உன்னை அவ பார்க்கும்போது எப்படி தெரியுமா பார்க்குறா, பிரியத்தை கொடுத்து விட்டு உன்னிடத்தில் இருந்து பிரேமையை வாங்கி கொள்கிறாள். அந்த பிரியம் பிரியம் பிரியம், பிரேமை பிரேமை பிரேமை. இந்த பூஜை அத்தனையும் இது சாத்வீகமான வைதீக பூஜை. அப்படியே பக்தி நெகிழ்ந்து நெகிழ்ந்து நிறைந்து நிறைந்து இந்த பூஜை பார்க்கறதுக்கு இந்த பிரேமை உன்னிடத்தில் இருந்தால் நீ எதுவும் செய்ய தேவையில்லை. உன்னிடம் பிரேமை நிறைந்து இருந்தால் அந்த தேவி வந்து விடுகிறாள். அந்த தேவி வந்து இருந்து நிறைய நேரம் ஆகிறது எங்களுக்கு, நீங்கள் உணர மாட்டீர்கள். ஏனென்றால் நமக்கு யோசனைகள் எல்லாம் எங்கேயோ இருக்கும். இங்கே லலிதா திருப்ப சுந்தரி யாருடைய வடிவத்திலே இருக்கிறாள் என்பது அவர்களுக்கே தெரியாது, நமக்கும் தெரியாது. யார் கண்ணுக்கு புலப்படுகிறதோ அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அந்த மாதிரி இன்னைக்கு நடக்கிறது. இதோ இருக்கானே
கட்கமாலா இன்னைக்கு ஃபுல்லாக என்னுடைய ரூமில் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. பூஜை பண்ணுறதுக்கு 2 குழந்தைங்களும் பண்ண போகிறது. இன்னைக்கு குழந்தைங்க பண்ணால் எவ்வளோ திருப்தியாக இருக்கும், எவ்வளோ பாசமாக இருக்கும் தேவிக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் நடக்க போகிறது. ஒவ்வொருத்தரும் அந்த தர்ப்பணத்தை வாங்கிக்கோங்க, அந்த விசேஷ ஆரோக்கியத்தை அப்படியே சாப்பிடுங்க. நல்லா ரொம்ப தெளிவு 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 ஞானம், விசேஷமான ஞானம் கிட்டும். அந்த மாதிரி இந்த குழந்தைகள் இன்னைக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி செய்கிறான். ரொம்ப அவாஞ்சா கல்ப கணபதி டெய்லி சதுராபதி தர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் இருக்கான். அந்த மாதிரி பண்ணுறச்ச இன்னைக்கு பொறுமையாக இருந்துட்டு எல்லோரும் வாங்கிக்கோங்க. உடம்பு சரியில்லை, உட்கார முடியலன்னு சொல்ல வேண்டாம். எனக்கும் தான் அப்படி இருக்குது, உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தான் இருக்குது, உட்கார முடியல. இதோ முட்டிக்கால் இது மாதிரி சேரில் எல்லோரும் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க. சிம்மாசனத்தில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. கால் சரியில்லை முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, நான் சேரில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டால் இந்த இது இந்த இன்னைக்கு இறை சாநித்தியம் நிரம்பி வடிகிறது. இங்கே தெய்வ சாநித்தியம் கூடி இந்த இடத்துல அப்படியே அருள் பொங்கி 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 நமக்கெல்லாம் அந்த அருள் பாய்ச்சல் என்று சொல்வார்களே அது கிடைக்கிறது. சக்தியினுடைய ஆற்றல் நமக்கு வருகிறது. சக்தியினுடைய பேராற்றல் வந்த பின்பு நாம் வல்லமை பெறுகிறோம், பேராண்மை கிடைக்கிறது. அதெல்லாம் இன்னைக்கு வரும். நமக்கு தெரியாமலேயே சில பலன்கள் நமக்கு வந்துவிடும். அப்படியாக செய்து விடுகிறாள் லலிதா திரிபுர சுந்தரி. இன்னைக்கு செய்து விடுகிறாள். இதோ இப்போது பூஜை ஆரம்பிக்க போகிறது. நன்றாக உற்று நோக்குங்கள், பாருங்கள். நீங்கள் அந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த லலிதையை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த லலிதை 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 அந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அத்தனை பலனும் நமக்கு வந்துவிடும். சௌந்தரலகருடைய அத்தனை பலனும் நமக்கு வந்துவிடும். இங்கே இருக்கும்போது வேறு எந்த நினைப்பும் உங்களுக்கு வரக்கூடாது, வேறு எந்த மாதிரியான சிந்தனையும் போகக்கூடாது. இங்கேயே லயித்து 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 அப்படியே ஒன்று விடுங்கள், தேவியிடம் ஒன்று விடுங்கள். எப்படி ஒன்று விடுங்கள் என்று கேட்கிறீர்களா? என்னை பார்த்து தெரிந்து கொள்ளுங்களேன், நான் எப்படி இருக்கிறேன். நீ வரும்போது நான் இருக்கிறேனா என்று வருகிறாய். ஆனால் நான் என்ன செய்கிறேன், அம்பாளை பார்த்துட்டே இருக்கணும்ட்டு இருக்கு. அம்பாளை பார்த்துட்டே இருக்கணும்னு இருக்கிறதுனால நான் இருக்கேனான்னு வரேன். இன்னைக்கு நல்லா பார்த்துக்கோ. ஒவ்வொரு சுவாசனையும் பாரு, அவங்களுடைய திருமுக மண்டலத்தை பார். செல்வம் செல்வம் செல்வம், வற்றாத செல்வம், நீங்களெல்லாம் நீங்காத செல்வம் நிறைந்து வாழ வேண்டும் என்று எம்பெருமானார் திருப்படிகளை சிந்தித்துக் கொண்டு ஆசீர்வதிக்கிறேன். ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் வாராகி. பூஜையில எத்தனை வருஷமா கலந்துட்டு இருக்கீங்க? என் பேர் விஜயலட்சுமி, மதுரையிலேருந்து வரேன். நான் 28 வருஷமாக புவனேஸ்வரி அம்மா கும்பிட்டுட்ருக்கேன். கோயிலுக்கு நான் சாமி இங்கே வந்த பிறகு தான் 2000 என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆச்சு. ட்ரிப்ளிகேனில் பூஜை வச்சுருந்தாங்க. பூஜையில் கலந்துக்கிட்டோம். 48 நாள்லேயே எங்கள் பொண்ணுக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நமக்கு கடவுள் நடத்தி கொடுத்துட்ருக்குறாரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தேன், ஒரு வீடு கட்டிட்டு இன்னொரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வருது. அந்த நேரம் அம்மாவை தான் வேண்டினேன், எனக்கு நீ தான் எல்லாம் கொடுக்கணும். அதுபோல் எல்லாமே எனக்கு செஞ்சாங்க. ஒரு அட் அ டைம் 2 வீடு நல்லபடியாக கட்டி முடித்தோம். என் பிள்ளைங்க படிப்புலேருந்து எல்லாமே இது பண்ணி கொடுத்தாங்க. ரெண்டாவது எங்கள் வீட்டுக்காருக்கு ஆயில் ஜாதகப்படி கொஞ்சம் ஆயில் கண்டம் இருந்தது. சாமிகிட்ட சொன்னேன். சாமி எங்கள் வீட்டுக்கு வந்தார். வருதா புயல் வந்தது பார்த்திங்களா, 2016 அப்போ வந்தார் எங்கள் வீட்டுக்கு. அன்னைக்கு அன்னைக்கு அவருக்கு உடம்பே முடியல. திடீர்னு கிளம்பி நான் மதுரைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கள் வீட்டுக்கு பாத பூஜை வாங்கிட்டு செஞ்சோம். நாங்கள் செஞ்சுட்டு போனாங்க. போய் 15 நாள் எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த இதெல்லாமே தீர்ந்துருச்சு. நல்லபடியாக இன்றைக்கி இருக்கிறாங்க. எனக்கு மூளையில் ரத்த ஓட்டம் இல்லாமல் போச்சு. அப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போது ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ தியாகராஜ மாமா இருக்காங்க, அவங்க குருஜிட்ட சொல்லி வேணாம் நீ பண்ண வேணாம், சுவாமிகள் சொன்னாங்க, உனக்கு நல்லா ஆகிடும் அப்படின்னாங்க. 2017 ஸ்ட்ரோக் வந்தது. இப்போ வரைக்கும் நான் நல்லா இருக்கேன், நடமாடுறேன். எல்லாம் டாக்டரே சொல்லுவார்,
சூரியகலா நீ கடவுளோட குழந்தை, நீ எப்போ விபூதி பூசிட்டு தான் வரணும் நெத்தியில். ஒரு தடவை விபூதி பூசாமல் போயிட்டேன். நீ விபூதி பூசிட்டு தான் வரணும், நீ காடோட குழந்தை, எல்லாரும் பாரு எப்படி வீல் சேரில் வராங்க, நீ எப்படி உன்னை அம்பாள் வச்சுருக்கா பாரு அப்படின்னாரு. அம்பாளுக்கு குழந்தை இல்லாதவனுக்கு வந்து வெண்ணெய் மந்திரிச்சு கொடுத்து குறிச்சி கையால் அதை சாப்பிட வைப்பார். ஸோ அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. அதேமாதிரி அஷ்டமி பூஜையில் கலந்துக்கிறவாளுக்கு வந்து இந்த நம்ம நவகிரக தோஷம் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா வந்து இங்கே கலந்துட்டாள்னா அந்த தோஷங்கள்லாம் நீங்கி அவளுக்கு என்ன நல்லா நடக்கணுமோ அது நடக்கும். அந்த மாதிரி நடக்கும். அதுமாதிரி நவராத்திரி பூஜை சொல்லவே வேண்டாம். இப்போ இங்கே நடக்கிற இந்த சுகாசினி பூஜை கூட உங்களுக்கு எல்லா சுகாசினிகளையும் அம்பாளாவே பாவிச்சு ரெட் கார்பெட் போட்டு எல்லாருக்கும் 7 விதமான அந்த ஆற்றுலேருந்து மணல் கொண்டு வந்து மணல் பரப்பி ரோஜா இதழெல்லாம் பரப்பி எல்லா சுகனைக்கு மாலை கொடுத்து சந்தன குங்குமம்லாம் இட்டு அம்பாளாவே பாவிச்சு அங்கே நித்யா தேவதைகளாக அங்கே உட்கார வச்சு இங்கே நவதுர்காவாக உட்கார வச்சு எல்லாருக்குமே பூஜை பண்ணி அம்பாளாவே பாதிச்சு அம்பாளாவே பாவிச்சு அவங்களுக்கு எல்லா சாப்பாடு எல்லாமே கொடுத்து எல்லா திரவியங்களும் கொடுத்து புடவை கொடுத்து எல்லாமே அம்பாள் மாதிரியே பண்ணுறது குருநாதரோட ரொம்ப இது அனுகிரகம். அது நாங்கள் அனுபவிக்கிறதுக்கும் எங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கணும். அவரை வருஷம் இதை வந்து அவ்வளோ சிறப்பாக நடத்துகிறாரு.